டெல்லியில தொடர்ந்து 3 முறை 12 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த ஆம் ஆத்மி கட்சியை இன்னைக்கு பாஜக தூக்கி எறிஞ்சிருக்கு. 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரை தன்வசப்படுத்தி இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட டெல்லியோட அடுத்த முதலமைச்சர் யார், பாஜகவோட தேர்வு யாராக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. யார் யாருக்கு முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். முதலாவதா இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர் பர்வேஸ் சாஹிப் சிங் வர்மா. முன்னாள் முதலமைச்சரோட மகன், 2 முறை எம்பியாக பதவி வகித்த அனுபவம் இருக்கனால இவர் மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறாரு. அது மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடிச்சது மூலியமா டெல்லி அரசியல மிக முக்கியமான தலைவரா, வலுவான தலைவரா பார்க்கப்படுகிறார். இதனால முதலமைச்சர் ரேஸ்ல இவர் முதலாவது நபரா பார்க்கப்படுகிறாரு. இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நபர் என்று பார்க்கின்ற போது விஜேந்தர் குப்தா, பாஜக மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர், நீண்ட காலம் பாஜகவில் பயணித்தவர். அதே நேரம் எதிர்கட்சி தலைவராக இருந்த அனுபவம் இவருக்கு இருப்பதால, அரசியல் களத்திலும் சரி நிர்வாக ரீதியா நல்ல அனுபவம் இருப்பதால பாஜக தலைமை இவரை முன்னிறுத்தலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இதற்கு அடுத்தபடியா பார்க்கின்ற போது வீரேந்திர சச்தேவா தற்போதைய டெல்லி பாஜக மாநில தலைவராக இருக்கிறாரு. இவர் பாஜக மாநில தலைவராக பதவியேற்க போது ஒரு உறுதிமொழியை கொடுத்தாரு. நிச்சயமாக நாங்க ஆம் ஆத்மி கட்சியை வெளியேற்றுவோம் அப்படின்னு உறுதிமொழியை கொடுத்தாரு. இன்னைக்கு அதையுமே சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு. இதனால பாஜக தலைமையிட்ட இவருக்கு நல்ல பேர் இருக்கனால இவருமே முதலமைச்சராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. இருந்த போதிலுமே இவர் தேர்தலில் போட்டியிடாத ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் பாஜக தலைமையிடம் நெருக்கமாக இருப்பதால் இவரும் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இதற்கு அடுத்தபடியாக இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர் சதீஷ் உபாத்யாய். பிராமண சமுதாயத்தோட முகமா பார்க்கக்கூடியவர். அதே நேரம் RSSக்கு மிக நெருக்கமா இருக்கனால பாஜக தலைமை ஒருவேளை இவரையும் முதலமைச்சராக நியமிக்கலாம் அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பட்டியலில் அடுத்தபடியா இருக்கக்கூடியவர் ஆஷிஷ் சூட். இவர் பஞ்சாபை சேர்ந்தவர். பஞ்சாபின் முகமாக பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறார். அதே நேரம் கட்சியில் கவுன்சிலர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை வகித்திருக்கக்கூடிய அனுபவம் இருப்பதால இவருக்கு பாஜக தலைமை வாய்ப்பளிக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது. அதே நேரம் கோவாவுக்கு பொறுப்பாளராக இருந்திருக்காரு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கும் பொறுப்பாளராக இருந்திருக்கனால கட்சி ரீதியா இவர் மிக முக்கியமான பணிகளை பங்காற்றி இருப்பதால இவருமே முதலமைச்சரா தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பட்டியலில் அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் ரமேஷ் பிதுரி. இவர் 20 ஆண்டு காலம் டெல்லி அரசியல மிக அனுபவம் வாய்ந்த நபராக பார்க்கப்படுகிறாரு. அதே நேரம் டெல்லி பாஜகவோட முகமாக இருக்கக்கூடிய இவர் டெல்லி முதலமைச்சர் அதீஷ்ட போட்டியிட்டு தோல்வியுற்றாலும் கூட இவர் கட்சியில மிக முக்கிய பங்காற்றதுனால இவருக்கும் வாய்ப்பளிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியல அடுத்ததா இருக்கக்கூடியவர் பன்சுரி சுவராஜ். இவர் யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜோட மகள் அப்படிங்கிறது கூடுதல் பலமா இருக்கு. அதே நேரம் டெல்லி பாஜகவோட சட்ட வல்லுநர் குழுவின் தலைவராகவும் இருக்கிறார். தேர்தல் நேரத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு பாஜக சொல்லியிருந்துச்சு. அதே நேரம் ஆம் ஆத்மி தரப்புல அதிஷி ஏற்கனவே முதலமைச்சர் பதவி வகித்திருந்தாங்க. அதனால பாஜக தரப்புல ஒரு பெண்ணை முன்னிறுத்தணும் அப்படின்னு பாக்குறப்ப இவருக்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுகிறது. டெல்லி முதலமைச்சர் தேர்வு பட்டியல அடுத்ததா நாம பார்க்கக்கூடிய நபர் மனோஜ் திவாரி. இவர் முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்தவர். வடகிழக்கு தொகுதி எம்பியா தற்போது இருக்கக்கூடியவர். அதே நேரம் பாலிவுட் நடிகர்களுக்கு நெருக்கமானவராக இருக்கனால இவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படலாம். இவரும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்களாம் தான் அடுத்த முதலமைச்சர் தேர்வு பட்டியல முன்னணியில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே பாஜகவோட செயல்பாடு கடந்த காலங்களில் மிக வித்தியாசமான, அதே நேரம் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில தான் இருந்துச்சு. அதற்கு உதாரணம் மத்திய பிரதேசம், ஒடிசா முதலமைச்சர்கள் தேர்வு. யாருமே அறியப்படாத முகங்களை தான் அவங்க முதலமைச்சராக தேர்வு செஞ்சாங்க. இது டெல்லியிலுமே எதிரொலிக்க கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.